விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 31/5/2024 வைகாசி மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலாவது பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனம் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு உண்டான முயற்சி எடுத்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும். பண விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளாக தள்ளிக்கினே போகும். அது இன்றையிலிருந்து ஒன்று செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். இந்த முதலீடு செய்யலாமா அந்த முதலீடு செய்யலாமான்னு 6 மாதமாக யோசிப்பீங்க சாமி. அந்த 6 மாதம் யோசனையெல்லாம் இன்னிலேருந்து ஒரு தெளிவாயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க. பெரிய அளவுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, இந்த 4த்தில் ஏதாவது ஒன்று ரொம்ப தடங்களாக இருந்தது இல்லையா, அது இன்றைக்கி ரெக்கவர் ஆகும். அதுவே பெரிய ஒரு வரம் மாதிரி ஆகிடும். ரொம்ப நாளாக மேலதிகாரிகள்கிட்ட மாட்டிக்கின்னு முழிச்சுன்னு இருப்பீங்க. இடமாற்றம் கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு வேறு எங்கேயாவது போஸ்டிங் போட்டு விட்ருவாங்க. டிகிரேட் பண்ணி விட்ருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு இப்போ ஏதோ போனால் போட்டுன்னு உட்காந்து உங்களுக்கு என்ன தான் வேணும்னு கேட்டு அதை நாங்கள் ஆவணம் பண்ணுறோன்னு உங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கிறதுனால ரொம்ப குஷியாக இருப்பீங்க. பாட்டு பாடிக்கினே சுற்றுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் காணப்படுவதை சரியாக யூஸ் பண்ணிக்கிங்க. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையையும் நிறைவேற்றி வைப்பீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இழுபறியாக இருந்த ஒரு நிலைமையெல்லாம் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்புக்கு வரும். பெற்றோர் பெரியோர் கூட நம்மளை தேவையில்லாமல் புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு புலம்புவீங்க. ஃப்ரெண்ட்ஸும் அது மாதிரி இருப்பாங்க. ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று தான் புலம்புவீங்க. அந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாயங்காலத்துலேருந்து மாறுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாகவோ, படிப்பு நிமித்தமாகவோ, ப்ரொஃபஷன் நிமித்தமாகவோ, உள்ளூர் அல்லது வெளியூர் அல்லது கடல் கடந்த பயணம் வந்தால் சந்தோஷமாக எடுத்துக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரங்க. 10 மணி 26 நிமிடம் சாயங்காலம் வரைக்கும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது பயணங்கள், கோபதாபம், குடும்பத்தில் பிரச்சனை, இதுக்கு மட்டும்தான் இந்த சந்திராஷ்டிரம் நமக்கு நெகட்டிவ் பண்ணும். தொழில், உத்தியோகமோ, படிப்போ, பயணங்களில் அதாவது பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடியது, தொழில் சார்ந்த பயணங்கள்லாம் அனுகூலம் ஏற்படும். உறவினர்கள் விஷயம், நண்பர்கள் விஷயத்தில் தான் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை கடகம் உணர்ந்தாவே போதும். கண்டிப்பாக ப்ரமோஷன் தடைகள் சந்திராசிரமத்தில் கூட கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க. குடும்ப விஷயத்தில், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில், லவ் பேர்டு விஷயத்துலெல்லாம், காதல் பறவை இல்லை, உங்கள் காதல் விஷயத்துலெல்லாம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி காரணம் தப்புனா பிரச்சனை ஆகிடும். பயணங்கள் சமயத்தில், புதிய அறிமுகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். சாயங்காலம் அதாவது இரவு 10:27 சந்திராஷ்டிரமத்துக்கு வரீங்க. வெளியிடமோ, உத்தியோகமோ, தொழிலோ, வியாபாரமோ எதுவும் இல்லை. துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும்
சிறிய வாக்குவாதம் சிக்கலை வரவைத்து மனஸ்தாபத்தை ஏற்படுத்திடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரர்களுக்கு வெளியிடத்துக்கு உத்தியோகத்தில் வேறு மாற்றம் பண்ணணும், உத்தியோகம் சம்மந்தம் பயணம் பண்ணணும், புதிய பொறுப்புக்கு வரணும், அரசு துறை அரசியல்வாதி அமைப்பு இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியே கை கொடுக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? குடும்ப விஷயந்தான். தேவையில்லாத குழப்பம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் கூட போய் சேரக்கூடிய சந்திரனால் சாயங்காலத்துலேருந்து வலிமையாக இருக்குது. ஒரு 3 நாட்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிற குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதில் கவனமாக இல்லைன்னா தப்பும் தகராறும் பெருசாக வந்துடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு 10-15 நாளாக ஒரே மனசஞ்சலமாக இருந்திருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. திடீர்னு அவங்க சொல்கிறதெல்லாம் மனத்தில் ஒரே அப்படியே பொங்கி அழுவக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதெல்லாம் படிப்படியாக இன்றைக்கி குறையிறதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். உறவினர்கள், நண்பர்கள், அசையா பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, வீடை புதுப்பிப்பது போன்ற விஷயம்லாம் உங்களுக்கே பாசிட்டிவாக கொடுத்துருவாங்க. அப்பாடான ஒரு நம்பிக்கை ஏற்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்கக்கூடிய நாள் துலா ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பிள்ளைகள் விஷயத்தில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில், ஆக மொத்தம் எங்கே எல்லாமே குடும்பத்தில் தான் சஞ்சலம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், படிப்பு, வியாபாரம் எல்லாமே ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நல்ல ஏற்றம் காணப்படுகிறது. புரியுதா? மற்ற விஷயத்தில் குறைபாடு இல்லை. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படக்கூடிய நாள். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை எல்லா இடத்துலையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்க. குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு பயணங்கள் மேற்கொள்வது. நான் என் குடும்பத்தில் தானே இருக்கிறேன், அப்புறம் யாரை சந்திக்குதுன்னு கேட்டுக்க வேணாம். விதண்டாவாதம். தொலை தூரத்தில் இருந்தால் அவங்கள சந்திக்கிறதுக்கு உண்டான அமைப்பு டக்குன்னு நீங்கள் முயற்சி பண்ணாவே கை கொடுக்கும். அதே போல் குடும்பத்திற்கு தேவையான பெரியவர்கள், இரத்த பந்த உறவுகள், மாமன் வகை உறவுகள், மாமி வரை உறவுகளுக்கெல்லாம் அவங்களுக்கு நீண்ட நாளாக உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க, ஏதாவது செய்ய சொல்லியிருப்பாங்க. உங்களால் அது செய்ய முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்கன்னா அது செய்து கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். தொழில் சார்ந்த ப்ரமோஷன் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, வெளி இடத்துலையும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மன கஷ்டம் தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக தீர்வது, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு, ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்திற்கு அந்த மாற்றங்களே வீடு தேடி வருவதற்கு உண்டான ஆச்சரியமான அமைப்பெல்லாம் ஏற்படும். க்ரீன் கார்டு, ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. உத்தியோக நிமித்தமாக இருந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படும்.
அதே போல் உறவு விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கிறது. சூரியனின் ஆதிக்கம் சரியில்லை என்பதனால கவனம், தொழில், படிப்பு, வியாபாரம், பொருளாதாரமெல்லாம் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. கும்பத்துக்கு ஏற்படுவது ஆச்சரியமாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் தீர தீர நன்மையும் அனுகூலம் பெரிய அளவுக்கு யோகத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெரியவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பழைய கடனை திடீர்னு செட்டில் ஆக்குவீங்க. புது கடன் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியம் வருதில்ல, அப்போ கடன் தானே வரும். அதாவது தாலி கட்டுறது மட்டும் சுபகாரியம் இல்லை, குழந்தை அமைப்பு வர்றது மட்டும் சுபகாரியம் இல்லை. வீடை இடித்து கட்டுறது, இன்டீரியரை மாற்றி கட்டுறது, ஆடை ஆபரணங்களை பண்ணுறது, வண்டி வாகனம் மாற்றுறதெல்லாம் சுபகாரியம். இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு ஏற்படுவது இன்றைய நாளில் சந்தோஷமான அமைப்பாக காணப்படும். ஆக மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை இதுவரை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்தாச்சு. ஃபோனே ஹேங் ஆகிற அளவுக்கு அவ்வளோ சந்தேகங்க. அதுக்கெல்லாம் விடை சொல்ல வேண்டிய நேரம் இல்லையா? ஸோ இன்றைக்கி என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்மளோட ஜோதிடர் கொடுக்க போகிறாருங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புனிதா என்ற ஒரு பெண்மணி விருதாச்சலத்திலேருந்து கேட்டிருக்காங்க, எனக்கு தந்தையார் இல்லை, அவர் நினைவாக நான் ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும், அதற்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. நிறைய நல்ல காரியங்கள் எது பண்ணாலும் பெரியவங்க ஆசீர்வாதம் தான். அவங்க நினைவாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறச்ச இன்னும் நல்ல அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதாவது பசுக்களை பராமரிக்கிறதுக்கு இடம் இருந்தால், யாராவது விட்டு போனவங்க நோய் வாய்ப்பட்டிருக்க பசுக்களெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு அந்த வசதி இல்லைனாலும், வாரத்துக்கு உங்கள் அப்பா எந்த நாளில் இறந்தாரோ அந்த நாள் ஞாபகம் வச்சு ஒரு வாயில்லா ஜீவராசிக்கு, ஒரு வயதில் பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தாலே விசேஷம்.